தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கை குறித்து, ஊழியத்தை குறித்து, தான் தேவனுக்கு முன்பதாக எப்படி உண்மையாய் உத்தகமாய் இருந்ததை குறித்தும், நீங்களும் எப்படியாக என்னை போல தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தகமாய் இருந்து சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி உங்களை குறித்தும், உங்களுக்கு தந்த ஊழியத்தை குறித்து, உங்களுக்கு தந்த மந்தைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருந்து ஊழியங்களை செய்யுங்க என்று சொல்லி நேற்று சொல்லிவிட்டு 29வது வசனத்துல தொடர்ந்து, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஊனாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பவுலாகிய நான் போன பின்பு, நான் இருக்கும்போது உங்களுக்குள்ள இப்படி கோணாய்கள் வரும்போது அதை உங்களை கண்டித்து, உங்களை உணர்த்தி, உங்களை சத்தியத்துக்குள்ள நடத்தி கொண்டிருந்தேன். ஆனா நான் போறேன், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத, அதுக்குத்தான் சொன்னார் எச்சரிக்கையா இருந்து, உங்க ஊழியத்துல நீ எச்சரிக்கையா இருந்து எனக்கு தந்த மந்தையை சரியான முறையில நடத்துவதற்கு நீ எச்சரிக்கையான்னு சொல்லி போட்டு, ஏனென்றா கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும், வெளியில இருந்து வராது. ஊழியக்காரன் என்று சொல்ற உன்னில இருந்து வரும், விசுவாசி என்று சொல்ற உன்னில இருந்து வரும். இந்த சபைதான் தேவனுக்கு பிரியமான என்று சொல்லுகிற அந்த சபையிலிருந்து வரும். விசுவாசிகளுக்கு, சபைகளுக்கு, ஊழியக்காரனுக்கு தான் சொல்றேன், உங்கள வரும். அது மட்டுமல்ல, ஊழியக்காரன் சொல்ற உங்களையும் சிலர் எழும்பி என்ன செய்வீங்க, மாறுபாடானவளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஏன்? தங்களிடத்துல ஜனத்தை இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை, வேதத்துக்கு புறம்பானவைகளை, சத்தியத்துக்கு புறம்பானவைகளை, தேவன் சொல்லாதவைகளை போதிப்பார்கள். ஏன்? தங்களுக்குள்ள அந்த ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு, தங்களுக்குள்ள ஜனங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தாங்கள் வாழுவதற்கு, தாங்கள் பேரையும் புகழையும் பணத்தையும் சம்பாதித்துக் கொள்வதற்கு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஊனாய்கள் வந்து மாறுபாட அவைகளை போதித்து ஜனங்களை தங்களுக்குள்ளே இழுத்துக் கொள்ளுவார்கள். இன்றைக்கு சத்தியத்தை ஒருத்தன் சத்தியமா போதிக்கலைன்னா அவன் கொடிதான ஊனாய், அவன் கள்ளன், அவன் தனக்கு ஊழியம் செய்கிறவன், பிசாசுக்கு ஊழியம் செய்கிறவன். ஜனம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அநேகர் இந்த நாட்கள்ல சத்தியத்தை பிழையாய் போதித்து தங்களுடைய சபைக்குள்ள ஜனங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தங்களுக்குள்ளும் தக்க வைத்துக் கொண்டு அந்த ஜனங்களுடைய பணத்துல அவன் சொகுசாய் வாழுவதற்கு போதிக்கிறான் என்று சொன்னா, எப்பயும் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்பயும் ஒருத்தன் போதிப்பானாயிருந்தால், விசேஷமாய் ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்பயும் ஒருத்தன் போதிக்கிறான் என்று சொன்னா, கவனமாயிரு, கவனமாயிரு சபையே, கவனமாயிரு ஜனமே தான் அவள் சொல்றார். தன்னிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படியா தன்னை ஒரு பெரிய ஒரு ஆளா காண்பித்து தன்னை கிட்டேயே வரணும், தன்னையே எங்கேயும் சொல்லணும், தன்னையே மைமைப்படுத்தணும், தன்னை விழுங்கணும், தனக்கு முன்பாய் விழுந்து தன்னை வணங்கணும், தனக்குள்ள கொண்டு எல்லா பணத்தையும் போடணும், தான் சொல்றதை மட்டும் கேட்கணும், தான் சொல்றதுதான் சத்தியம் என்று ஒருத்தன் போதித்து தனக்குள்ள ஜனத்தை இழுத்து தக்க வச்சு கொண்டு தான் நினைக்கிறபடி ஜனங்கள் நடத்துவான்டா. கள்ள ஊனாய், கள்ளன், விசுவாசுக்கு வேலை செய்கிறவன், தேவனுக்கு புறம்பானவன், அசுத்த ஆவியினால வழி நடத்தப்படுகிறவன் என்பதை ஜனங்கள் கண்டு கொள்ள வேண்டும். அவள் எச்சரிக்கிறார், போதிக்கிறார். இதனால அநேக காரியங்கள் நடக்கிறது. உலகம் சபைக்குள்ள இருக்கிறது. உலகம் இருந்தா உலகத்துக்கு உரியவன் இருப்பான், உலகத்துக்கு உரியவன் இருந்தா அதுக்கு இதுதான் சபை நடக்கும். தன்னை மைமைப்படுத்துகிறான்,
தனக்கு மாலைகள், தனக்கு வந்தனங்கள், தனக்கு வரவேற்புகள், தன்னை ஜனங்கள் வணங்கும்படி, தன்னை பற்றி இயேசு அல்ல, தன்னை பற்றியே எப்பொழுதும் ஜனங்கள் கதைக்கும்படி, பேசும்படி, எங்கும் போய் சொல்லும்படி ஜனங்களை நடத்துகிறான். கள்ளன், திருடன், வஞ்சகன், தனக்கு ஜனங்களை இழுத்துக் கொள்ளுகிறான். கவனமா இருக்கணும். பிசாசுக்கு வேலை செய்கிறவன். அதான் பவுல் எச்சரிக்கிறார். உங்களை குறிச்சும் உங்க மந்தையில குறிச்சு நீங்களும் தவறிடாதீங்க, நீங்களும் பிழையா போதிச்சிடாதீங்க, ஜனங்களை நடத்திடாதீங்க. அதே மாதிரி மந்தையே இன்னொருத்தன் நடத்தாதபடி நீங்கள் நடத்தாதபடி எச்சரிக்கையா இருங்க. இப்படி இருக்கிறோமா? தேவ சமூகத்துல எங்களை யோசிச்சு வாழ ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவாராங்க. ஆமென்.